ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை பொரி உருண்டை. 200 கிராம் பொரி எடுத்துருக்கிறேன், 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். பொரியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு தடவை வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நல்லா பொறுன்னு இருக்கும். 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். ரெண்டு ஸ்பூன் பொரிகடலை, அதையும் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிடணும். ஏலக்காய் 3, சுக்கு சின்ன துண்டு, அதை அம்மியில் நல்லா பொடி பண்ணியிருக்கிறேன், அதையும் லேசாக வறுத்து எடுத்து கொட்டிக்கிடணும். தேங்காய் ஒரு சின்ன துண்டு எடுத்து நைஸாக அரிஞ்சு அதையும் ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். பாத்திரத்தில் ஒரு 300 கிராம் வெல்லம் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி பாவு பதம் எடுக்கணும். பொரி உருண்டைக்கு பொரி உருண்டையாகவும் சாப்பிடலாம், பொரியாகவும் சாப்பிடலாம். கிளறின பொரியை பாவு பதம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது, உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் இலக்கமான பதத்திலேயே எடுத்துடணும். பொரியில எல்லா ஜாமானும் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கிண்டிட்டு பாவு எடுத்து ஊற்றி அந்த கரண்டியில் பின்பகுதியை வச்சு தான் கிளறணும். கரண்டியில் கிண்டினோம்னா அவ்வளோ ஒட்டிக்கும். அதனால பின்பகுதியை வச்சு நல்லா கிளறிட்டு அந்த பாத்திரத்தோடையே வைக்கக்கூடாது. வச்சோம்னா நல்லா பாத்திரத்தில் பிடிச்சிக்கும், அப்புறம் நம்ம உடச்சி தான் எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நல்லா கிளறிட்டு ஒரு தாம்பாளத்தில் எடுத்து கொட்டிடணும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி பதத்தில் இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம உருண்டையாக பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கிடலாம். நான் பாதி உருண்டையாக பிடிச்சிருக்கிறேன், பாதி அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.